அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதோடைய லைவ் ப்ராசஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷோ பண்ண போகிறேன். தென் எப்படி வீடியோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறது அதுவுமே ஷோ பண்ண போகிறேன். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய நீங்கள் ஏகப்பட்ட ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க, டிவியில் கூட நிறைய ஆட்ல வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் உங்களுக்கு அப் டு 7.25% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகலாம். அதாவது என்னன்னா, இது வந்து குவார்டர்லி, அந்த குவார்டர்லி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மற்ற பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது என்னென்னா குவார்டர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து ஃப்ரீ தான். இதில் எந்த விதமான சார்ஜஸ்லாம் கிடையாது, 0 சார்ஜஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. இன்னுமே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா செலக்ட், வெல்த், ப்ரைவேட், அதை பற்றி பேச விரும்பல. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா 10,000 rupees ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட். ரெண்டாவது என்னன்னா 25,000 rupees ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பற்றி சொல்ல போனோம்னா, 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்காது. ஆனால் 25,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு குவார்ட்டரில் 1 டைம் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும், ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர். தென் 2 அக்கௌண்ட்லையுமே உங்களுக்கு ஜொமேட்டோவில் 15% ஆஃப் கிடைச்சிரும். 2 அக்கௌண்ட்லையுமே உங்களுக்கு யாத்ராவில் அப் டு 20% ஆஃப் கிடைச்சிரும். 2 அக்கௌண்ட்லையுமே உங்களுக்கு மிந்த்ராவில் 10% ஆஃப் கிடைச்சிரும். தென் உங்களுக்கு 2 அக்கௌண்ட்லையுமே எவ்வளோ பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி எவ்வளோ, அது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக 2 அக்கௌண்ட்டோடைய டெய்லி கேஷ் விட்ரால் பற்றி சொல்ல போனோம்னா, அதாவது என்னென்னா, நீங்கள் இந்த 2 அக்கௌண்ட் மூலியமாக ஏடிஎம் மூலியமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஷை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம்னா, 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு டொமஸ்டிக் ஏடிஎம் மூலியமாக அப் டு 1 lakh rupees வரைக்கும் கேஷை விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் 25,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு டொமஸ்டிக் ஏடிஎம் மூலியமாக அப் டு 2 lakh rupees வரைக்கும் கேஷை விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுக்கு 2 அக்கௌண்ட்லையுமே எவ்வளோ டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் கிடைக்கும்னா, அதாவது என்னென்னா, இந்த 2 அக்கௌண்ட்டோடைய டெபிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆஃப்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னா, இல்லைனா ஆன்லைனில் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னா, இல்லைனா எவ்வளோ வரைக்கும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னா, 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 4 lakh rupees வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 25,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 6 lakh rupees வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய பர்ச்சேஸ் லிமிட்டு. அதுக்கப்புறமாக 2 அக்கௌண்ட்லையுமே உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், தென் எவ்வளோ ஏர் ஆக்சிடென்ட் கவர் கிடைக்கும், அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 சேவிங் அக்கௌண்ட்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அது மோர் தென் இனஃப். இந்த 2 சேவிங் அக்கௌண்ட்டில் பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவே இனஃப் தான். இப்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னா, இல்லைனா இவங்களுடைய என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்லைனா என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன், ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்ககிட்ட எந்த விதமான சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் எவ்வளோ டைம் வேணும்னாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டெபிட் கார்டு மூலியமாக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய ஏடிஎம் ஆகட்டும் சரி, இல்லைனா மற்ற பேங்க்கோடைய ஏடிஎம் ஆகட்டும் சரி, அது மூலியமாக நீங்கள் எவ்வளோ டைம் வேணும்னாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த விதமான சார்ஜஸ்லாம் வாங்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய டெபிட் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்குமே உங்ககிட்ட எந்த விதமான சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு டெபிட் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக டெபிட் கார்டில் எந்த விதமான ஆனுவல் சார்ஜஸ் கிடையாது, அதுவுமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுடைய டெபிட் கார்டு வந்து பழசாயிடுச்சுன்னா, இல்லைனா உங்களுடைய டெபிட் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய டெபிட் கார்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே எந்த விதமான சார்ஜஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதுக்கப்புறமாக இதில் எந்த விதமான எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜஸ் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க, இதுவுமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறமாக ஃப்ரீயாகவே நீங்கள் செக் புக்கை ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம், அதுவுமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறமாக
நீங்கள் இவங்களுடைய பிரான்ச்சில் போயிட்டு கேஷ் டிபாசிட் பண்ணும்போது இல்லைனா கேஷ் விட்ரால் பண்ணும்போது அதுலேயுமே உங்ககிட்ட எந்த விதமான சார்ஜஸ்லாம் வாங்கவே மாட்டாங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் கேஷ் டிபாசிட் கேஷ் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸை இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஏகப்பட்ட சர்வீஸில் எந்த விதமான சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ எது மாதிரியான சர்வீஸை இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மற்ற பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சர்வீஸில் வந்து சார்ஜஸ்லாம் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பர்சனலி இந்த கரூர் வைசா பேங்க்கோடைய சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுமே இருக்கேன். அதில் வந்து IMPS டிரான்சாக்ஷன் பண்ண அதில் என்கிட்ட சார்ஜ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமாக வருஷம் அந்த டெபிட் கார்டோடைய ஆனுவல் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக குவார்டர்லி என்கிட்ட வந்து SMS அலர்ட் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ்க்கு அவங்க சார்ஜஸ்லாம் வாங்குறாங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து வாங்குறாங்க. ஆனால் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சர்வீஸ் இவங்களுடைய இது ஃப்ரீ தான். ஸோ அந்த விஷயத்தில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்பவே சூப்பர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய பிரான்ச் கூட போனீங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயி உங்ககிட்ட ரொம்பவே நல்லா பேசுவாங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கால் கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. சப்போஸ் நீங்கள் இவங்களுடைய கால் கஸ்டமர் சப்போர்ட்டை பேசுனீங்கன்னா உங்களை வந்து பைத்தியமாக்கிடுவாங்க. ஒரு செகண்டில் என்னென்னா உங்களுக்கே தலைவலி வந்துடும், நம்மளே பைத்தியமாக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. இவங்களுடைய கால் கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க உங்களுடைய ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும் அந்த இன்டென்ஷன் வந்து சுத்தமாகவே கிடையாது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ரிலேட்டட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீங்கள் இவங்களுடைய பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இவங்களுடைய எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்பவே நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேங்க் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே சரி பிரான்ச்சை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்பவே சூப்பரான பேங்க்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல எப்படி ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த லைவ் ப்ராசஸை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்னென்னா உங்களை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் OTP மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ, அதாவது என்னென்னா உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆதார் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார்லேருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ இதில் என்னென்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் தான் உங்களுடைய டெபிட் கார்டு, அதாவது என்னென்னா ATM கார்டு, செக் புக்கு, வெல்கம் கிட்டு அது எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸில் தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம்னா அந்த பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறனா, இல்லைனா இப்போ நீங்கள் கரண்ட்டாக வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆதாரில் கோயம்புத்தூரோடைய அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக சென்னையில் இருக்கீங்கன்னா அந்த சென்னையோடைய அட்ரஸ் தான் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதனால் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமு. ஸோ அதனால் நான் வந்து இந்த பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லைனா சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப், அதாவது என்னென்னா நீங்கள் மட்டும் உங்களுடைய பிஸ்னஸை சொந்தமாக பண்ணுறீங்கன்னா சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஆர் கம்பெனி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல், ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட்டு, ஃபார்மரு, ரிட்டையர்டு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஆக்குபேஷனில் உங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வரும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சேலரியை செலக்ட் பண்ணிங்கன்னா சேலரி, ஃபேமிலி வெல்த்தா இல்லைனா சேவிங்ஸா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சேலரியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சேலரியாக
சேலரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் இன் ருபீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அந்த கிராஸ் ஆனுவல் இன்கம்மை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மதரோடைய ஃபுல் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டை டைப்பை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு விசா கிளாசிக் டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இந்த டெபிட் கார்டில் என்னென்னா நீங்கள் எந்த விதமான ஆனுவல் சார்ஜஸ்லாம் பே பண்ணவே தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ரீடு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த ஷெடியூல் ஆஃப் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஓப்பன் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபண்டை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மினிமம் வந்து 10,000 ருபீஸ்னாச்சும் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து 10,000 ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பணத்தை ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. 10,000, 15,000, 25,000 எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டை வேணும்னா யூபிஐ மூலியமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸு, அதாவது என்னென்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மு, அமேசான் பே, கிரெட்டு இது மாதிரியான ஆப்ஸ் மூலியமாக நீங்கள் தாராளமாக ஃபண்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு மூலிமா கூட தாராளமாக ஃபண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கூகுள் பே இல்லைனா பேடிஎம் மூலியமாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் கூகுள் பேயை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கூகுள் பே ஆப் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு 10,000 ருபீஸ் அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் பே மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த யூபிஐ பின் வந்து கேட்கும். அந்த பின்னை என்டர் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபண்டை ஆட் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் 10,000 ருபீஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டிருக்கோம். இதில் உங்களுடைய கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணலினா 1 இயர்க்கு அப்புறமாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மேபி வந்து க்ளோஸ் ஆகலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை உங்களுக்கு எந்த ஒரு பேலன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த கேமரா ஆக்சஸ், மைக்ரோஃபோன் ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸில் கேட்கும். இது எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆச்சுன்னா இதில் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இவங்க உங்களுக்காக ஒரு ஏஜெண்ட்டை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய ஏஜெண்ட் கூட இதே மாதிரி ஒரு வீடியோ காலில் நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் என்னென்னா இவங்களுடைய ஏஜெண்ட் உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியில் கேட்பாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில கேள்வியில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபுல் நேம் கேட்பாங்க, உங்களுடைய பேன் நம்பர் கேட்பாங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் பேன் கார்டை ஷோ பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய டெபிட் கார்டு, அதாவது என்னென்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு, செக் புக்கு, தென் உங்களுடைய வெல்கம் கிட் இது எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்லேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ரொம்பவே ஈஸியாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சில டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட கேட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்களுடைய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆப் மூலியமாக நீங்கள் உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாம், உங்களுடைய பேலன்ஸை பார்த்துக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். அது மூலியமாகவே நீங்கள் டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம், உங்களுடைய கார்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த ஆப் மூலியமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் உடைய மொபைல் பேங்கிங் ஆப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய மொபைல் பேங்கிங்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரெண்டுமே என்னுடைய ரொம்பவே ஃபேவரெட்டு. இவங்களுடைய ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக் இல்லைனா இந்த வீடியோ ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லைனா இந்த சேவிங் அக்கௌண்ட் ரிலேட்டட் எந்த டவுட்டாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.